ஹலோ எவரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் மருத்துவமனை கோவையிலிருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்த பின்பு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆப்ரேட்டிவ், போஸ்ட் பைபாஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் செய்யப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை. இதில் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் அனஸ்தீசியாவில் இருக்க வேண்டியது வரும். அதாவது மயக்க மருந்தில் இருந்து தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மயக்க நிலையிலிருந்து மீண்டும் நீங்கள் நார்மல் நிலைக்கு வரணும். ஸோ இதே ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ ரெண்டாவது என்னென்னா அப்படின்னா, இந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் உங்கள் செஸ்ட்டை உள்ள மெடிக்கலி அப்ரூவ்டு ஒரு சில கம்பிகள் கொண்டு தான் அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ண செஸ்ட்டை உள்ளே த்ரெட்டு மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க, டைட்டன் அப் பண்ணுவாங்க. ஸ்டிச்சஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு லென்த்தியான ஒரு ஸ்கார் அது கீழே ஆகணும், டையெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேஷனாக நிறைய பேருக்கு உருவாகலாம். அந்த புண்ணு ஆறாமல் ஒரு சிலருக்கு டயபெட்டிக் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்கேர் ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். ரெண்டாவது, அந்த கிராஃப்ட் எடுக்கக்கூடிய இடங்கள், அதாவது கால்களோ கைகள்லையோ ஒரு 15 சென்டிமீட்டர் லென்த்தில் அதுலேயும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரத்த குழாய்கள் எடுக்கிறப்போ உருவாகக்கூடிய ஸ்கேர் ப்ராப்பராக ஹீல் ஆகணும். அதுலேயும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரலாம். ரெண்டாவது, இந்த பைபாஸ் கிராஃப்ட், அதாவது நம்ம போடக்கூடிய மாற்று வழிகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாற்று வழிகள் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் நார்மலாக வேலை செய்யும். ஒரு சிலருக்கு அது கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஸ்பேசம் மாதிரி போயிடும். ஸோ அது வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா, இன்ட்ரா அயோட்டிக் பலூன் பம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு IABP அப்படிங்கிற ஒரு மிஷின் போட்டு தான் அந்த ரத்த குழாய்கள் இயங்க வைக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இது இல்லாமல் என்னென்னா, ஒரு சிலருக்கு மைல்டாக ஸ்ட்ரோக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிரெயினில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சுனாலும் பைபாஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரோக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அது ப்ரீ அசஸ்மெண்ட் ஸ்டேட்லேயே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தாக ஸ்டடி பண்ணிட்டு பண்ணுறது பெட்டரு. பட் ஸ்ட்ரோக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. மூணாவது, அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் ப்ராப்பராக ரத்த ஓட்டங்களை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கிட்னி ஃபெயிலியர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இதனால் இருக்குது. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுனாலும் ஒரு சிலருக்கு அயோட்டிக் அனியூரிசம், இந்த மாதிரி அயோட்டிக் அனியூரிசம் இருக்கிறவங்களுக்குலாம் பைபாஸே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த பைபாஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் இருக்குது. ஸோ இது எல்லாம் நீங்கள் தாண்டி வந்ததுக்கப்புறம் அந்த பைபாஸ் கிராஃப்ட், அதாவது பைபாஸ் பண்ணின ரத்த குழாய்கள் அடைக்குமா அடைக்காதா அப்படிங்கிறது ஒரு $1 million கொஸ்டின். ஸோ திரும்பவும் அதுலேயும் அடைப்புகள் வரலாம். வந்துச்சுன்னா திரும்பவும் சர்ஜரிக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் பைபாஸ் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு டைமுக்கு 2 முறை நீங்கள் யோசித்து பல டாக்டர்களுடைய ஒப்பீனியனை எடுத்துகிட்டு முடிஞ்சிச்சுன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிற வழிமுறைகளையும் நீங்கள் தேடுங்க. அந்த வழிமுறைகள் நம்ம மருத்துவ கவுன்சிலினாலேயோ அல்லது உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக இருந்தால் மட்டும் அதை செய்யுங்க. அதில் பிரதானமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா EECP அப்படிங்கிற சிகிச்சை முறை. தாராளமாக நீங்கள் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு முன்பு EECP கன்சல்டன்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி இந்த சிகிச்சை எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி EECP சிகிச்சை கொடுங்க. ஏன்னா இது அறுவை சிகிச்சையிலே செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இதிலேயே நிறைவேறுச்சு அப்படின்னா நீங்கள் வித்தவுட் சர்ஜரி லைஃப் லாங் மெடிக்கேஷன் மட்டும் எடுத்துகிட்டு ஹெல்த்தியாக வாழலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.